லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வருவாய்த்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுப்பது வருவாய்த்துறை அதிகாரிகள் தான். இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில இடங்கள்ல இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தை சார்ந்த லட்சுமணம்பட்டி, பண்டிதர்குடி வயல், மாத்தூர் போன்ற பகுதி விவசாயிகளுடைய கனிவான கோரிக்கை என்னவென்றால், தற்போது கரம்பக்குடி தேர்தல் துணை வட்டாட்சியராக பணிபுரியும் செந்தில்குமார் அவர்கள் மீண்டும் பதவி உயர்வு பெறுவதற்கு கீரனூர் நீதிமன்றத்தில் 2 மாத காலமாக பயிற்சி எடுத்து வருகிறார். எப்படியெல்லாம் ஊழல் முறைகேடு செய்யலாம் என்று பயிற்சி எடுத்து வருகிறாரா அப்படின்னா கிடையாது. ஊழல் முறைகேடு மக்களுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்படி சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லித் தருகிறது. ஆனால் சட்டத்தை மீறிதான் செந்தில்குமார் செயல்பட்டு வருகிறார். மாத்தூர் பகுதியில் நத்தமிடங்களை கணினி பட்டாவாக அரசாங்கம் மாற்றிய போது செந்தில்குமார் அவர்கள் தனது உடன் பிறந்தவர்கள் மீது போலியாக பட்டா கொடுத்து விட்டார். இதை கண்டுபிடித்து வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி ஐயா அவர்கள் அதை தள்ளுபடி பண்ணிட்டார். பட்டாவை ரத்து செய்து விட்டார். யாரு? முன்னாள் வருவாய் கோட்டாட்சியர், இலுப்பூர் வருவாய் கோட்டத்தில் நேர்மையாக பணிபுரிந்த ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு அற்புதமான மனிதர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி ஐயா அவர்கள். அதுபோல் நீதிமன்ற பயிற்சி முடிந்தவுடன் குளத்தூர் பகுதியில் பணி செய்வதற்குண்டான அத்தனை வேலைகளையும் முயற்சி செய்து வருகிறார் செந்தில்குமார். குளத்தூரில் பணி நியமனம் செய்ய வேண்டாம் என்று லட்சுமணம்பட்டி, பண்டிதர்குடி வயல், மாத்தூர் மற்றும் விவசாயிகள், இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் பழனியாண்டவருக்கு நடந்தே சென்று காவடி எடுப்பதாக வேண்டிக் கொள்கிறார்கள். செந்திலாண்டவா, இந்த செந்தில்குமாரை குளத்தூர் வட்டாட்சியர் பகுதியிலே மீண்டும் பணியில் அமர்த்தினால் எங்களுடைய நிலங்களெல்லாம் பறிபோகும், அரசாங்க சொத்து பறிபோகும், தனியார்கள் கொள்ளையடிப்பார்கள் அப்படின்னு இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகவும் கண்கலங்கி சொல்கிறார்கள். அதேபோல் 17A படி நடவடிக்கை எடுத்த அரசாங்கம், 17A என்ன 2 வருஷம் பதவி உயர்வு கிடையாது, சம்பள உயர்வு கிடையாது. 17E பணியிடை நீக்கம் செய்திருக்க வேண்டும். 17A படி நடவடிக்கை எடுத்த பொழுது சட்ட விதிமுறைகளெல்லாம் மாற்றி மீண்டும் குளத்தூர் வட்டாட்சியர் பகுதிக்கு வட்டாட்சியராக வருவதற்குண்டான முயற்சிகளை வருகிறார். இவர் துணை வட்டாட்சியருங்கிற பதவியே இவருக்கு அதிகம். ஆனால் வட்டாட்சியர்னு வந்தால் என்ன ஆகும்? அப்பப்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பூந்து அடிச்சிருவார். அதனால் இப்போ இருக்கக்கூடிய செந்தில்குமார் கரம்பக்குடி பகுதியில் தேர்தல் துணை வட்டாட்சியராக இருக்கிறார். ஆனால் இவர் துணை வட்டாட்சியராகவோ அல்லது வட்டாட்சியராகவோ குளத்தூர் பகுதிக்கு மீண்டும் வந்தால் லட்சுமணம்பட்டி, பண்டிதர்குடி வயல், மாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கதறி துடிப்பார்கள். எப்படி கதறி துடிப்பார்கள்? தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதே காலகட்டங்களில் தான் நடந்தது. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் போலியாக பட்டா மாறுதல் செய்து ஏகப்பட்ட மோசடிகளை செய்து விட்டார். இப்பொழுது தன்னுடைய ரத்த சொந்தங்களுக்கு அதை மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் அக்பர் அலி ஐயா தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதனால தான் அக்பர் அலி ஐயாவை இந்த இலுப்பூர் பகுதியிலேருந்து வேறு பகுதிக்கு மாற்றுவதற்கு உண்டான வேலைகளை செந்தில்குமார் மட்டும் இல்லை, இன்னும் சிலர் சேர்ந்து அக்பர் அலி ஐயா அவர்களுக்கு எதிராக நின்று அப்படி ஒரு மோசமான ஒரு செயலை செய்து விட்டார்கள். தற்போது திருச்சியில் குடியிருந்து வருகிற செந்தில்குமார் அவர்கள் விராலிமலை கொஞ்சம் தூரம்தான், ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இவர் ஏன் குளத்தூருக்கு ஆசைப்படுறாரு? குளத்தூருக்குள்ளே நல்லா கொள்ளையடிக்கலாம், நல்லா ஏழை எளிய மக்களுடைய நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கலாம், நல்லா கொள்ளையடி அடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் குளத்தூருக்கே மீண்டும் பணி செய்ய வருகிறேன் என்று சொல்கிறார். இந்த செந்தில் கவுண்டமணி படத்தில் ஒரு காமெடி வரும், பெட்டர்மேக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிம்பாங்க. அதுபோல் செந்தில்குமார் அவருடைய சேவை திருமயத்திற்கு தேவை, செந்தில்குமார் அவருடைய சேவை அறந்தாங்கி தேவை, செந்தில்குமாருடைய சேவை விராலிமலைக்கு மிக மிக முக்கியமாக தேவை. விராலிமலையில் அங்கே ஒருத்தர் இருக்கார், வட்டாட்சியர் ரமேஷ், நண்பர் ரமேஷ் அவர்கள் இருக்காங்க. அவர் மாவட்ட ஆட்சியரை அடிக்கடி பார்க்க போவார். இன்னும் சொல்லப்போனால் பிரியாணி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. சரி, ரைட்டு, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போகலை. ரொம்ப போனோம்னா ரமேஷ் அவர்களுடைய கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த விதமான ஊழல் முறைகேடு செய்யவில்லை என்று அவர் நிரூபிக்கணும். ஏன்னா வருவாய் ஆய்வாளர்
முறைப்படி எந்தெந்த மனுக்களை வந்து சமர்ப்பிக்கணும், அவருடைய பணி வரைமுறை என்னன்னு நம்ம வந்து மனு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டோம்னா எந்த தகவலும் கொடுக்குறதில்ல. ரமேஷ் வந்து மிக ஜெகத்தால கில்லாடியாக இருந்து மிக கணக்கச்சிதமாக எல்லா வேலையும் செய்து வருகிறார். அவர் பற்றின கோப்புகள், அவர் பற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த விராலிமலை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் விரைவிலே நம்மள்ட்ட வந்து பேட்டி கொடுக்க தயாராக இருக்காங்க. அதையும் நம்ம வெளியிடுவோம், அது வேறு விஷயம். அதே நேரத்தில் ரமேஷ் வட்டாட்சியர் அவர்களுக்கு செந்தில்குமார் அவர்கள் வந்து பக்கபலமாக இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு நல்ல ஊழல் பண்ண தெரிஞ்ச ஒரு அதிகாரி ரமேஷுக்கு பக்கபலம் வந்தால் இன்னும் கணக்கச்சிதமாக, ரமேஷ் இப்போ வந்து தான் மேலே எந்த கெட்ட பேருமே வராத அளவுக்கு எல்லா வரையும் கணக்கச்சிதமாக செய்கிறாரு. அங்கே எல்லாமே தவறு நடக்குதா அப்படின்னா நடக்காமல் இல்லை, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ரமேஷ் போன்றவர்களுக்கு செந்தில்குமாருடைய சேவை இருந்தால் ரமேஷ் போன்றவர்கள் இன்னும் கூடுதலாக சொத்து சேர்ப்பதற்கோ, இன்னும் வந்து மாவட்ட ஆட்சியர் டைஸ் வச்சு இன்னும் பல விஷயங்கள் இது பண்ணுறதுக்கோ எல்லாமே வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த செந்தில்குமார் துணை வட்டாட்சியராக இருந்தார்ல குளத்தூரில், அப்போ அவர் மீது 17A கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவரை வந்து பணியிடை நீக்கம் செய்திருக்கணும் அல்லது பணி நீக்கம் செய்திருக்க வேண்டும். தவறு செய்ததினால்தானே பணி நீக்கம் பணியிடை நீக்கம் வந்து வேறு இடத்துக்கு மாற்றினீங்க. ஏன் பணியிடை நீக்கம் செய்யவில்லை அப்படின்னா எந்த காரணத்தினாலோ ஏதோ ஒரு பற்றுதலின் காரணத்தினாலோ செந்தில்குமாருக்கு கரிசனம் காட்டப்பட்டது. ஏன்னா சக்திவேலுக்கு கரிசனம் காட்டியதால் தான் அவர் இலுப்பூர் பகுதியில் வட்டாட்சியராக இருக்கார். ஏங்க பல கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ண ஒரு வட்டாட்சியர் எப்படிங்க மீண்டும் வட்டாட்சியராகவே இருக்கார்? ஆச்சரியமாக இருக்குல்ல. கோடிக்கணக்கில் ஊழல் முறையீடு செய்தார் சக்திவேலு. அவர் குளத்தூரில் ஊழல் முறையீடு செஞ்சார், இப்போ வந்து இலுப்பூரில் இருக்கார். அதே போல் தானும் வட்டாட்சியராக வேண்டும். என்னை போல எனக்கு நிகராக ஊழல் செய்த சக்திவேலுக்கு வட்டாட்சியர் பதவி கிடைக்கிற பொழுது எனக்கும் வட்டாட்சியர் பதவி கிடைக்கணுங்கிறது தான் செந்தில்குமாரோட கோரிக்கையாக இருக்குது. சரி, இவர் வட்டாட்சியராக போகிறாரு, துணை வட்டாட்சியராக போகிறது வேறு. ஆனால் குளத்தூர் பகுதிக்கு வேண்டாங்க. இதுதான் குளத்தூர் பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த பகுதி மக்கள், அதுவும் லட்சுமணம்பட்டி, பண்டிதர்குடிவயல், மாத்தூர், இந்த பகுதியில் தான் பல போலி பட்டாமாறுதல்கள் நடந்தது. அதனை கண்டுபிடித்துதான் ராமர் பல வகையில் நடவடிக்கை எடுத்தார். அப்போ ராமர் நேர்மையாக நடவடிக்கை எடுத்தாரா? நேர்மையாக நடவடிக்கை எடுக்கவில்லையா? அப்போ செந்தில்குமார் நேர்மையாக செயல்பட்டாரா? சக்திவேல் நேர்மையாக செயல்பட்டாரா? வருவாய் கோட்டாட்சியர் நேர்மையாக செயல்பட்டாரா? இதில் யார் நேர்மையாக செயல்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குன்னா முழுத காரணமாக இருக்கக்கூடியவர் செந்தில்குமார் தான். இந்த செந்தில்குமாரை இங்கேருந்து மாற்றுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கக்கூடாதுங்க. இவருடைய சேவை கோயமுத்தூருக்கு தேவை, இவருடைய சேவை சேலம் மாவட்டத்திற்கு தேவை. அப்படியே இல்லைனாலும் இவர் குளத்தூருக்கு வேண்டாங்க, நாங்கள் செந்திலாண்டவருக்கு காவடி எடுத்தாவது நாங்கள் வந்து அழகு குத்தியாவது போகிறோம், இந்த செந்தில்குமார் வேண்டாம் என்று செந்திலாண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள். ஆகையினாலே இந்த செந்தில்குமார் குளத்தூர் வட்டாட்சியர் பதவிக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா அவர் நவம்பர் மாதம் வேறு மாவட்டத்திற்கு போக போகிறோம், அல்லது பதவி உயர்வோ அல்லது வந்து ஓய்வோ, அது என்ன விஷயம்னு தெரியல. ஆனால் நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் அம்மையார் அருணா ஐஏஎஸ் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்காங்க, வேறு மாவட்டத்துக்கு போயிடுவாங்க. அதுக்குள்ளார நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு பற்றுதலின் காரணமாக நாம் வந்து வட்டாட்சியராக போகணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போட இன்னும் பல 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 100 கோடி சம்பாதிச்சிட்டாரு, பல 1000 கோடி சம்பாதிக்கிறதுல செந்தில்குமார் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அதனால தான் லட்சுமணம்பட்டி பண்டிதர்குடி மக்கள் வந்து கதறி அழுது துடித்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய நிலம் போச்சு, எங்களுடைய மான மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா லட்சுமணம்பட்டியில் தான் அந்த சோலார் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பனைமரம் வெட்டினது எல்லாம் இவங்க இருக்கிற காலகட்டத்தில் நடந்தது. அப்போ இவ்வளவு அசம்பாவிதங்களையும் விவசாயிகளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய செந்தில்குமார், பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஏன் பக்கத்திலே இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டரில் விராலிமலைக்கு ஏன் வேலைக்கு போகணும்னு தோணலை? அங்கே ரமேஷ் வட்டாட்சியருக்கு உதவியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆக இந்த செந்தில்குமார் அவர்களை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே பணியில் அமர்த்தக்கூடாது, வேறு மாவட்டத்திற்கு போகணுங்கிறதையும் சொல்கிறோம். அதே நேரத்தில் செந்தில்குமார் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க, அவர் கன்னியாகுமரி போனாலும் சரி, சென்னை போனாலும் சரி, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் என்ன செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கும் என்பார்கள். ஆட்டுவித்தால் ஆடாத ஒருவன் எவரும் உண்டு என்பது போல சக்திவேலு தான் செந்தில்குமாருக்கு அனைத்தையும் கணக்கச்சிதமாக எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சொத்துக்களை பதுக்க வேண்டும் என்று இருவரும் கூட்டணியாக இருந்தவர்கள். இப்போ சக்திவேலு இலுப்பூர் வட்டாட்சியராக இருக்காரு, நம்மளும் வட்டாட்சியராக இருக்கணுங்கிற ஒரு ஆசை, பேராசாவா அவ்வளோ அவா இருக்குது செந்தில்குமார் அவர்களுக்கு. அதனால் செந்தில்குமார் அவர்களுக்கு மீண்டும் பதவி நீங்கள் கொடுப்பீர்களானால் கண்டிப்பாக விராலிமலை தாலுகாவில் கொடுங்க,
ரமேஷ் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா ரமேஷ் வந்து அங்கே சில சம்பவங்கள் எல்லாமே நடக்குது, எப்படி சொல்கிறது, ஆதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்கிறார்ல. இன்னும் கொஞ்சம் ஊழல் முறைகேடுகளை அதிகமாக செய்யக்கூடிய, கணக்கச்சிதமாக மூடி மறைக்கக்கூடிய நல்ல வலிமையான ஆளுமையுள்ள ஒருத்தர் என்ன தேவை. அந்த தேவை செந்தில்குமாருடைய சேவை விராலிமலைக்கு தேவை, ரமேஷுக்கு தேவை என்பதால் நீங்கள் அவருக்கு கொண்டு போய் கொடுத்தா வார வாரம் பிரியாணி இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். அதனால் செந்தில்குமார் அவர்களுக்கு குளத்தூர் பகுதியில் நீங்கள் பணி கொடுக்க வேண்டாம். துணை வட்டாட்சியராக இருந்தாலும் சரி, வட்டாட்சியராக இருந்தாலும் சரி, விராலிமலைக்கு கொடுங்க அப்படிங்கிறது லட்சுமணம்பட்டி பண்டிதர் குடிவையல் மக்கள் மற்றும் மாத்தூர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுபோல் வந்து இப்போ இந்த உடன் பிறந்தவர்களுக்கு பட்டா போலியாக கொடுத்துட்டார் இல்லையா, அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்த வருவாய் கோட்டாட்சியரை பழிவாங்கியது போல் வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இவர் நீதிமன்றத்துக்கு பயிற்சிக்கு போகிறாரு, பயிற்சிக்கு போயும் கூட சும்மா கொஞ்ச நேரம் பயிற்சிக்கு போயிட்டு மீதி வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து குளத்தூருக்கு வந்தோம்னா எப்படியெல்லாம் நம்ம ஊழல் முறைகேடு செய்யலாங்கிறதுல மிக கணக்கச்சிதமாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் கூட என்ன செந்தில்குமார் அவர்களுக்கு மீண்டும் குளத்தூர் பகுதியிலே பணி கொடுக்க வேண்டாம், அது எந்த பதவியாக இருந்தாலும் கொடுக்க வேண்டாம்ங்கிறது ஒரு கடுமையான எதிர்ப்பாக இருக்குது. இந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இன்னும் கூடுதலாக்கப்படும் அப்படிங்கிறத இன்னும் சில விவசாயிகள் நம்மள்கிட்ட நேரடியாக பேட்டி கொடுக்க போகிறாங்க. இன்னும் சில தினங்களில் செந்தில்குமார் அவர்களை பற்றி விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களும் லட்சுமணம்பட்டி பண்டிதர் குடிவையில் மாத்தூர் இந்த பகுதியில் இருக்க மக்கள் தான் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அது சம்பந்தமாக பேட்டியில் விரைவில் வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.